ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதுங்க. அதுவும் இப்போ சம்மர் டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே அதிகமாக முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அதுக்கு ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோங்க. இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு தேவைப்படுற இந்த முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இதுதாங்க, கற்றாழைங்க. நான் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கற்றாழை நீங்கள் கட் பண்ண உடனே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுருங்க. கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஜெல்லு மாதிரி வருங்க. அது நம்ம கையில் பட்டாவே அரிக்க ஆரம்பிச்சிரும். அந்த ஜெல்லு வடிகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஜெல் அதுலேருந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண வேணாம். அந்த சைடில் உள்ள முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலையும் கத்தியால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த ஜெல்லை மட்டும் தனியாக வலிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கற்றாழை ஜெல் கிடச்சிருங்க. இது எல்லாமே எல்லா கற்றாழையும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசாமல் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அலசி எடுத்துக்கிட்டு 2 டைம் நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஜெல்லை. இப்போ நான் 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அலசி வச்சுருந்த கற்றாழை ஜெல்லை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் விட வேணாங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 200 ml சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கற்றாழை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கற்றாழையை நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. என்னோடய மிக்ஸி ஜார் கொஞ்சம் சரியாக அரைய மாட்டேங்கிறதுனால கொஞ்சம் திப்பியாக இருக்குது. நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, மிளகுங்க. மிளகு நான் ஒரு 5 மிளகு சேர்த்துருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சம்மர் டேஸாக இருந்தாலுமே கற்றாழை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம இந்த மிளகு சேர்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது இப்படி தாங்க இருக்கும். இது நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி இந்த நுரையெல்லாம் நல்லா தெளிஞ்சு தேங்காய் கிளியராக தெரியுங்க. நம்ம ஊற்றின தேங்காய் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே சூப்பராக அதோட இதெல்லாம் தெளிஞ்சு நல்லா தேங்காய் கிளியராக தெரியுது பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு இருக்குங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கலர் மாறிடும். மாற விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுத்தமான கற்றாழை ஆயில் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இதை நீங்கள் 6 மாதம் வரைக்குமே வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வீணாகவே போகாது. நீங்கள் நல்லா ஆயிலை கொதிக்க வச்சு அந்த ஆயில் நல்லா தெளிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து வடிகட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீணாக போகாதுங்க. நீங்கள் அது ஆயில் நல்லா கொதிக்க வைக்காமல் நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீணாக போயிடும். அதையும் நான் சொல்லிடுறேன். நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை நம்ம சம்மர் டேஸில் தாராளமாக தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் குளிக்க போகும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா தேய்ச்சி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெய்லி தலைக்கு ஆயில் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிக்குள்ளே டெய்லி யூஸ் பண்ணுறது கூட நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பிசுப்பு கொலத்தன்மை அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நார்மல் தேங்காய் எண்ணெய் மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கேன் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அதை நீங்கள் அந்த தலையில் அப்ளை பண்ணும்போது அந்த வேர்க்கால்கள் நல்லா படுறதுக்கு இந்த மாதிரி கேன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேர்க்கால்களை பட்டு அந்த தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. அந்த வெயில் காலத்தில் தலையில் அதிகமாக வெப்பம் இருக்கிறதுனால தான் நமக்கு முடி கொட்டுது. இந்த கற்றாழை ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. முடி கொட்டுற பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது கூடவே நீங்கள் ஹெல்த்தியான
ஃபுட்ஸ் வந்து நீங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கணுங்க. முக்கியமாக வந்து கருவேப்பிலையில் வந்து மோர், கருவேப்பிலை மிட்டாய் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி சாப்பாட்டில் வந்து உணவில் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து நல்லா முடி ஹெல்த்தியாக வளருங்க. அதே போல் வெளியிலையும் வந்து நம்ம இது யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.